சிஸ்டர் நேற்று நைட்டு அந்த பாட்டி இறைவனை போய் சேர்ந்தாங்கன்னு சொன்ன. நான் ஒரு நாள் சத்தியமூர்த்தி நகர்ல இருக்கும்போது அம்மா என்கிட்ட சொன்னாங்க, என்னை கூட்டிட்டு போங்களா, எனக்கு 7 மக்கள் இருந்தாங்க, கைவிட்டாங்க, என் பேரன் பேத்திகளும் என்னை கைவிட்டாம எனக்கு போகுது கடவுளான்னு சொல்லிட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், அம்மா நானும் என் பாப்பாவும் தனியா தான் இருக்காங்க, அந்த வீட்டுக்கு உங்களை இப்ப அழைத்து போகுது என்னால் முடியாத, கொஞ்சம் பொறுமையா இருக்கேன்னு சொன்னேன். நான் என்னோட ஒரு ஃபாதர் கிட்ட செபாஸ்டியன் மனப்பாத்து ஃபாதர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணாங்க. நான் சொன்னேன், ஃபாதர் நான் தாயும் பெண்களோட குழந்தைகளுடைய ஆசிரமம் தான் எனக்கு பிடிக்கும், அவரை தெருவில் ரொம்ப மிஸ்யூஸ் ஆகுது ஃபாதர்ன்னு சொன்னேன். ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அப்படி நான் இது 2014-15 இது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஃபர்ஸ்ட் அந்த பாட்டியை கூட்டிட்டு வர்றதுக்கு போனாங்க. பாட்டி 7 வருஷமா வேப்ப மரத்தின் கீழே தான் படிச்சுட்டு இருக்காங்க. அங்க நான் போய், பாட்டி நான் ஆசிரமம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், உன்னை கூட்டிட்டு போறேன் சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் லோக்கல் மெமோ போறதுக்கு தான் நான் ஓடி போறேன். எங்கேன்னா அங்க போகும்போ மக்கள் எல்லாம் என்னை பார்த்த உடனே ரொம்ப வருத்தத்தோட ஓடி வந்தாங்க. சிஸ்டர் எப்படி இருக்காங்க, ஏன் 2-3 நாளா நீங்க வரலான்னு கேட்டேன். நான் சொன்னேன், இது மாதிரி ஆசிரமம் எடுத்துட்டாங்க, ஸ்டார்ட் பண்ணி லைசன்ஸ் எல்லாம் இப்பதான் கை வந்திருக்காங்க, நான் பாட்டியை கூட்டிட்டு போதான் வந்து சொல்றேன். அவங்க என்கிட்ட சொன்னேன், சிஸ்டர் நேற்று நைட்டு அந்த பாட்டி இறைவனை போய் சேர்ந்தாங்கன்னு சொன்னேன். எனக்கு ரொம்ப ரொம்ப அழுதிட்டாங்க அன்னைக்கு. நான் ஏன்னு கேட்டா என்னால அந்த பாட்டிக்காக ஒன்றுமே செய்ய முடியாம போயேனும், ஆண்டவரே காப்பாற்ற முடியாம போயிடுச்சு, ஒரு நாள் எனக்காக வெயிட் பண்ணிடல எசப்பா சொல்லி நான் அன்னைக்கு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதிட்டாங்க. அதுக்கு பிறகு பின்ன தெரிவின்னு போலீஸ் எந்த கேஸ் கொண்டு வந்தாலும் நான் நோ சொல்ல மாட்டேன். ஆனா தெருவில் யாரும் இறக்கக்கூடாது.